அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குருமுரளி என்றும் குருவழியில் குரு நேசிப்பும் குருவை போற்றும் அன்பார்ந்த குருவாரி சென்பர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் அம்மன் அருள் டிவில மார்கழி மாத பலன். எப்படி மார்கழி மாசம் உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகம் இருக்குது? எல்லாருமே இந்த மாசத்தை கண்டிப்பா எல்லாம் இறைவனுக்காக ஒதுக்கிடுவாங்க. இந்த மாசம் எந்த ஒரு சுபகாரியமும் இந்த மாசம் நடக்காது. அடுத்த மாசம் என்ன பண்ணணும் அப்படிங்கிற யோசனை உள்ள மாசம். கால புருஷனுக்கு சூரிய பகவான் 9ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்யக்கூடிய மாசம். இந்த மாசத்துல ஒரு அதிசயம் இருக்கு, எல்லாருமே இந்த வீடியோ மிஸ் பண்ணிடக்கூடாது. சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிர பகவான் 4 கிரகம் ஒரே இடத்துல நிற்கும். கால புருஷனுக்கு சூரிய பகவானோட வீடு தனுசு ராசியில இருந்து குருவை எல்லாருமே பார்ப்பாங்க. இது எப்படிப்பட்ட யோகத்தை 12 ராசியும் கொடுக்க போகுது. வீடியோ மிஸ் பண்ணிடக்கூடாது. அது மட்டும் இல்லைங்க, இந்த மாசத்துல என்ன விசேஷம் தெரியுங்களா? ஆஞ்சநேயர் பகவானுடைய ஜெயந்தி ரொம்ப விசேஷமாக இருக்கும் இந்த மாசத்துல. அடுத்து சொர்க்க வாசல் வைகுண்ட ஏகாதசிம்பாங்க, பெருமாளுக்கு உகந்தது இந்த கால மாசம். இதுதான் இறைவனுக்கு உகந்த மாசம். எல்லா கோயிலையும் தேவாரம் திருவாசகம் பாடி நட திறப்பாங்க. எல்லாரும் நீங்க பார்த்திருப்பீங்க. எல்லா கோயிலையும் பாருங்க, ரொம்ப விசேஷமாக இந்த மாசம் இருக்கும். ஏன்னா இறைவன் கண் விழித்து இந்த மாசத்துல மட்டும்தான் பார்ப்பார். தூங்கி எந்திரிக்கக்கூடிய மாசம் தான் மார்கழி மாசம். ஏன்னா இறைவனுக்கு இரவு பொழுது முடிஞ்சிட்டு இப்ப பகல் பொழுது வரப்போகுது. அதனால இந்த மாசம் எல்லாருமே ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு திசாபதியை பார்த்துக்கிட்டு அடுத்த மாசம் என்ன பண்ணணும் பண்ணக்கூடாது எல்லாருமே பார்த்துக்குங்க. இப்ப இந்த 12 ராசிக்கும் இந்த 4 கிரக கூட்டணி என்ன யோகத்தை கொடுக்க போகுது? அன்பார்ந்த விருச்சக ராசி என்பர்களே, பொதுவாக விருச்சக ராசி காலபுருஷனுடைய 8வது ராசி தான் இந்த விருச்சக ராசி. எப்படி 8வது ராசி விருச்சகம். இது ரகசியத்துக்கு உள்ள ராசிங்கிறாங்க. இப்ப 8ஆம் இடத்துல நல்லது இருக்கு, கெட்டது இருக்கு. இப்ப பொதுவா விருச்சக ராசிங்கிறது ஒரு ஸ்திர ராசினா ஒரே நிலையாக பேசக்கூடிய குணம் இந்த ராசிக்கிட்ட அதிகமா இருக்கும். அதாவது கஷ்டமான வேலை இருக்கு பாத்தீங்களா, அதை கரெக்டா யோசிச்சு செய்வாங்க விருச்சக ராசிக்கிறாங்க. இவங்க மனசுக்குள்ள நீங்க என்ன இருக்குன்னு உங்களால கெஸ் பண்ணவே முடியாது. கேட்டு பாருங்க விருச்சக ராசி பொறுத்தவரை. ஏதாச்சும் யோசிச்சுட்டே இருப்பாங்க விருச்சக ராசிக்கிறாங்க. ஒரு முடிவு பண்ணிட்டு அதுல இருந்து பின்வாங்க மாட்டாங்க. ஒரே நிலைப்பாடான ஒரு குணம் இருக்கும். அதே மாதிரி பாருங்க, வெளிநாடு, வெளியூர், பூர்வீகத்தை விட்டு இருக்கக்கூடிய அமைப்புகள், தூரத்துல போகக்கூடிய அமைப்புகள், இந்த கஷ்டமான வேலை எல்லாமே இந்த விருச்சக ராசி. மருத்துவம், வண்டி வாகனம், இயற்கைக்கு மாறான நிறைய ஒரு கஷ்டமான வேலைகள், இது எல்லாமே விருச்சகத்துடைய தொடர்பு வரும். ரசாயனம், கெமிக்கல், இது எல்லாமே இந்த விருச்சக ராசியுடைய தொடர்புல இருக்கும். அப்படிப்பட்ட விருச்சக ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய இந்த மார்கழி மாத பலன் இந்த மாசத்துல பாருங்க, இது யாருக்கும் தெரியாத ஒரு நல்ல விஷயங்கள் உங்களுக்கு விருச்சக ராசி இருக்கு. ஏன்னா 4 கிரகம் ஒரே இடத்துல, இது மாதிரி யோகம் நீங்க பார்க்கவே முடியாது. இந்த மாசம் மட்டும்தான், அதுவும் விருச்சக ராசிக்கு மட்டும்தான். அதுல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம். மார்கழி மாசம் இறைவனுக்கு உகந்த மாசம். இந்த மாசத்துல எந்த ஒரு சுபகாரியமும் பண்ண மாட்டாங்க. இந்த மாசம் இறைவன் கண் விழித்து பார்க்கக்கூடிய மாசம். அதனால இந்த மாசத்துல எல்லாருமே ஜாதகத்தை எடுத்து நீங்க என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, அடுத்த மாசத்துல என்ன பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்த யோசிச்சு செய்யுங்க. சூப்பரா இருக்கும். இப்ப கிரகம் இப்ப பார்ப்போம். உங்க ராசிலேயே பாருங்க, புதன் பகவான் 2ஆம் இடத்துல, சூரியன், செவ்வாய், சுக்கிரன் 3 கிரகங்கள் சஞ்சாரம் செய்வாங்க. 4ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா ராகு பகவான் கேந்திர யோகத்துல ராகு பகவான் சஞ்சாரம் செய்வார். 5ஆம் இடத்துல சனி பகவான் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை, திரிகோண ஸ்தானத்தை சனி பகவான் சஞ்சாரம் செய்வார். 8ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா குரு பகவான் சஞ்சாரம் செய்வார். அது அஷ்டமஸ்தானத்துல மிதுன ராசியில சஞ்சாரம் செய்வார். 10ஆம் இடத்துல ஒரு பாவியான கிரகம் கேது பகவான் சஞ்சாரம் செய்வார். இதான் கிரகத்துடைய அமைப்பு. இதுல 2 கிரக பயிற்சி வரும். 1 கரெக்டா மார்கழி மாசம் 5ஆம் தேதியே சுக்கிர பகவான் உங்க ராசில இருந்து 2ஆம் பாவத்துக்கு வந்துடுறாரு. 1 மார்கழி மாசம் 5ஆம் தேதி, தமிழ் மாசம் எடுத்துக்கணும். இது இங்கிலீஷ் எடுக்கக்கூடாது. உங்க ராசில இருந்து கரெக்டா 14ஆம் தேதிக்கு அப்புறம் புதன் பகவான் 2ஆம் இடத்துல, சூரியன், புதன், செவ்வாய், சுக்கிரன், நான் சொன்ன 4 கிரகத்துடைய இணைவு செம்மையா இருக்கு. உங்களுடைய ராசி அதிபதி 2ஆம் பாவத்துல இருக்கிறார். இதுக்கு முன்னாடி உங்க ராசியில இருந்தார். அதுவும் புதனுடைய நட்சத்திரத்துல போனார். நல்லா தெரிஞ்சுக்கணும். புதனுடைய நட்சத்திரத்துல லாபஸ்தான அதிபதி சாரத்திலையும் 8ஆம் வீடு அஷ்டம அதிபதி சாரத்திலையும் அவர் போனாரு. அப்ப புதனுடைய நட்சத்திரத்துல செவ்வாய்னா செவ்வாய் போகக்கூடாது. புதன் வேற வக்ரமா இருந்தார். அப்ப என்ன பண்ண ஏதோ ஒரு
ஒரு குழப்பத்தை கொடுத்து ஒரு தடுமாற்றத்தை உங்களுக்கு கொடுத்துருக்கணும். இதை எல்லாத்துக்கும் சொல்ல, யாருடைய பிறப்பு ஜாதகத்துல, அதாவது நல்லா தெரிஞ்சுக்கணும், நம்ம ஜாதகத்துல தசாபுத்தி சரி இல்லாட்டினா அந்த கோச்சார கிரகம் எதுவுமே வேலை செய்யாது. நல்லா தெரிஞ்சுக்கணும். அதனாலதான் உங்க ஜாதகத்தை எடுத்து பார்த்துக்குங்க. தசாபுத்தி எதுவும் மாறுதான்னு பார்த்துக்கணும். நான் எல்லா வீடியோலையும் அம்மன் அருட்டியில சொல்ல காரணம். இப்ப தசாபுத்தினா என்னங்க, அதை பத்தி சொல்லுங்க விரிவா. ஒண்ணும் கிடையாது. உங்களுக்கு பிறப்பு ஜாதகம்னு ஒண்ணு இருக்கும். நீங்க பிறந்த தேதி பிறந்த நேரத்தை சொல்லுவாங்க. உங்களுக்கு இந்த கிரகம் யோகமா இருக்குங்க, இந்த வருஷத்துக்கு அப்புறம் இந்த கிரகத்துடைய அமைப்புகள் வருது, இந்த கிரகம் நல்லது செய்ய போகுது, இந்த கிரகம் கெட்டது செய்ய போகுது, இந்த வயசுல இது நடக்கும், இது நடக்காது, ஏதோ சொல்லுவாங்க. உங்க ஜாதகத்தை வச்சு பிறந்த தேதி பிறந்த நேரத்தை வச்சு கரெக்டா சொல்ல முடியும். அதையும் இப்ப நம்ம சுத்தி வரக்கூடிய கிரக கோள்களையும் மேட்ச் பண்ணணும். மேட்ச் பண்ணி கரெக்டா இருக்கான்னு பார்த்துட்டு பலன் எடுத்தா கரெக்டான ஒரு பலன் இருக்கும். சில பேர் சொல்றாங்க விருச்சிக ராசி பொறுத்த நீங்க சொல்லக்கூடிய பொது பலன் கரெக்டா இருந்துச்சு அதான் கால் பண்ணும் அப்படின்னு. தயவுசெய்து தசாபதியை மேட்ச் பண்ணி எடுக்க, கரெக்டா துல்லியமா இருக்கும் பலன். ஏன்னா செவ்வாய் உங்க ராசியில் இருக்கானா 2ஆம் இடத்துல வரையம் பண்ணார். அப்ப காசு பணத்தை பெருங்கொண்ட பணத்தை இப்ப இழந்திருக்கணும். கண்டிப்பா நடந்துச்சான்னு கேட்டு பாருங்க. ஆமாம்பி. வருமானத்துல குடும்பத்துல ஒரு பிரச்சனை கண்டிப்பா, ஒரு கிளப்பத்துக்கு ஒரு பிரச்சனை கண்டிப்பா உங்களுக்கு உண்டு பண்ணியிருப்பாரு. கேட்டு பாருங்க விருச்சிக ராசியை. இல்ல மருத்துவமனைக்கு போனா கேட்டு பாருங்களேன். ஆமா பாரு, அவங்க வழக்க பார்த்தாரு கேட்டு பாருங்க. ஆமா பாரு. புதன் என்னன்னு, புதன் என்ன, வழக்கு, கடன், எதிரி, பகை, திடீர் ஒரு பிரச்சனை, திடீர் ஒரு கலகம், வேலை உத்தியத்துல ஒரு தடை தாமதம், தொழில் உத்தியோகத்துல ஒரு மந்தமான தன்மைகள், படிக்கக்கூடிய மாணவர்கள் படிப்புகளில் ஒரு தடைகள், உங்களுடைய உடம்பு ஆரோக்கியத்துல ஒரு சின்ன சின்ன ஒரு தடை தாமதங்கள், சகோதர சகோதரி மூத்த சகோதர சகோதரி ஒரு பிரச்சனை, பெருங்கொண்ட பணம் கொடுக்கல் வாங்கல ஒரு பிரச்சனை, கமிஷன் அவரை யாரெல்லாம் பண்ண அவங்களுக்கு ஒரு பிரச்சனை, இது மாதிரி நிறைய ஒரு தடங்களை குடும்ப ரீதியாக இப்ப அதுக்கு முன்னாடி கொடுத்தாருன்னு கேட்டீங்கன்னா இதுல மறு கருத்து நீங்க சொல்ல முடியாது. யாரு, விருச்சிக ராசி. ஆமாம் பார். ஏன்னா நமக்கு அதிக ஜாதகம் கொடுத்தது விருச்சிக ராசி. இப்ப எல்லாமே ஏன் மாறுதுன்னா கிரகத்துடைய அமைப்பு பக்காவா இருக்கு. இப்ப 2ஆம் இடத்துல சூரியன் செவ்வாய் புதன் சுக்கிரன் நல்லா இருக்கு பாத்தீங்களா. இது வருமானத்தை பெருக்கி கொடுக்கும். ஒண்ணும் இல்ல, பொருளாதார வருமானத்துல உங்களுக்கு தடை இருந்துச்சு இப்ப இருக்காது. ஏன் இப்ப எதை வச்சு சொல்றீங்க எனக்கு வருமானம் பொருளாதாரம் நல்லா இருக்குன்னு சொல்றீங்க? நேரா பாருங்க, குரு பகவான் 2ஆம் இடத்தை பார்த்துக்கிட்டே இருப்பார். அவர் சொந்த வீட்டை பாக்குறாரு, சூரியனை பாக்குறாரு, புதனை பாக்குறாரு, சுக்கிர பகவானை பாக்குறாரு, செவ்வாயை பாக்குறாரு. ராசிதிபதி எல்லாமே பார்க்கும்போது இங்க வருமான பொருளாதாரம் எந்த ஒரு குறையும் இந்த மார்கழி மாசத்துல இருக்காது. கண்ணை முடிட்டு சாமியை வழிபாடு பண்ணிட்டு உங்க இறைவனை வழிபாடு பண்ணிட்டு இறங்கி பாருங்க, சூப்பரா இருக்கும். நான் சொல்றது குடும்பத்துல வருமானத்துல இன்கம்ல கடன் பிரச்சனை பகை பிரச்சனை இருந்தால் இனிமே இருக்காது, உங்களுக்கு கண்டிப்பா குறையும். ஒண்ணு இல்ல, ஒரு பேங்க்ல போய் நம்ம லோன் கேட்கிறோம், ஒரு பெருங்கொண்ட பணம் எங்கேயாச்சும் வரணும், அந்த பணத்தை இப்ப இந்த மாசத்துல கேட்கலாம்னா கண்டிப்பா நான் உங்களை கேட்க சொல்லுவேன். அந்த பணம் கண்டிப்பா வருங்க, அதுக்கான நேரம் இருக்கு. இப்ப பேங்க்ல ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட் பிரச்சனை, ஏதோ ஒரு வழக்கு பிரச்சனை, இப்ப இட பிரச்சனை இருக்கு, சொத்து பிரச்சனை இருக்குன்னா இப்ப நீங்க மூவ் பண்ணணும். அரசாங்கம் மூலமாக ஏதோ நல்ல செய்தி உங்களுக்கு வரலாம். இப்ப அரசாங்க வேலைக்கு எழுதக்கூடிய மாணவர்கள் கண்டிப்பா நான் எழுத சொல்லுவேன். செம்ம ரிசல்ட் இருக்கு. இப்ப அரசியல் அரசாங்க வேலைக்கு ஏன் நல்லா இருக்குன்னா சூரியனும் செவ்வாயும் சேர்ந்திருக்கு, புதனும் சேர்ந்திருக்கு, சுக்கிரனும் சேர்ந்திருக்கு. அப்ப அரசாங்க வேலையோ இல்ல தனியார் நிறுவனத்துல ஒரு வேலையோ நீங்க ஒரு தலைமை பொறுப்பு போவீங்க. ஏன் தலைமை பொறுப்பு போவீங்க, என்ன காரணம்? இப்ப நீங்க எதை வச்சு சொல்லலாம் தலைமை பொறுப்பு போகலாம்? ஏன்னா 14ஆம் தேதிக்கு அப்புறம் நீங்க ஒரு தலைமை பொறுப்பு போகணுங்கிற அமைப்பு மார்கழி மாசம் 14ஆம் தேதிக்கு அப்புறம் நீங்க போவீங்க. ஏன்னா 11ஆம் வீடு லாபஸ்தான் அதிபதி உங்க ராசி அதிபதி சேரும் பொழுது குரு பகவான் பார்க்கும்போது ஒரு தலைமை பொறுப்புக்கு நீங்க போறீங்க. அது தொழில் உத்தியோகத்துல சொல்றேன். வேலை இல்லாம எத்தனை பேர் வீட்டுல இருக்காங்க தெரியுமா? 45 நாள் எண்ணி பாத்துங்க, கண்டிப்பா 45 நாள் வேலை உத்தியோகத்துல தடை வந்திருக்கும். இப்ப பாருங்க, வேலை உத்தியத்துல நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பார், நல்ல ஒரு அனுகூலத்தை. வெளிநாட்டுல வேலை பார்க்கறோம்னா செம்ம யோகம். மெயினா வெளிநாட்டுல உள்ளவங்களுக்கு மட்டும் நான் சொல்றேன். இந்த விசா பிரச்சனை இருக்கு பாத்தீங்களா, விசா பிரச்சனை, இந்த பிஆர் எனக்கு குடியுரிமை வேணுங்கிற பிரச்சனை எல்லாமே சரியாகும், அது கிடைக்கும். இதான் நான் உங்களுக்கு முதல் சொல்லக்கூடிய விஷயம். ஏன்னா 5ஆம் வீட்டு அதிபதியான அவர் உங்களை பார்த்துக்கிட்டே இருக்காரு. அதாவது நீங்க சொந்த இடத்துல ஒரு இடத்துல உங்களை உட்கார வைப்பார். குரு பாக்குறனால சொல்றேன். அதனால நிறைய வாய்ப்புகள் இருக்கு. கிரக அமைப்பு நல்லா இருக்கனால கண்டிப்பா சொல்றேன். வெளிநாடு வெளியூர் படிக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாம் படிப்பு நல்லா இருக்கும். பொருளாதார வருமானம் எந்த ஒரு தடையும் இருக்காது. இப்ப இடம் வாங்குறது, வீடு வாங்குறது, வண்டி வாங்குறது, வாகனம் வாங்குறது நீங்க பிளான் பண்ணி வைங்க. தை மாசம் வாங்குவீங்க. அதுக்கான நேரம் உங்களுக்கு இருக்கு. இட பிரச்சனை, அப்பாவுடைய சொத்து அம்மாவுடைய சொத்து வில்லங்கெல்லாம் சரியாக நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு. நல்ல ஒரு அனுகூலம் கண்டிப்பா தேடி வரும். அதே மாதிரி எந்த ஒரு தடையும் இப்ப கொடுக்க மாட்டாரு. நல்ல கெட்ட விஷயத்தை தூக்கி போடுறது இப்ப நல்ல விஷயம், நிறைய விஷயம் நல்ல விஷயம் தேடி வரும். நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா உண்டு. அதே மாதிரி பெண்களுக்கு சூப்பராக மெயினா மருத்துவத்துறையில எத்தனை பேர் வேலை பார்த்தாலும் சரிங்க, நான் ஓப்பனா சொல்றேன், மருத்துவத்துறை நல்லா சிறப்பா இருக்கும். யூனிஃபார்ம் போட்டு யாரெல்லாம் வேலை பார்க்கலாம் அவங்க நல்லா இருக்கும். ஐடி ஃபீல்டு நல்லா இருக்கும், நல்லா தெரிஞ்சுக்கணும். அடுத்து பார்த்தா இந்த கெமிக்கல் சார்ந்த ஃபீல்டு, இந்த கலை சம்பந்தப்பட்ட துறை எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு. திருமணத்தை இப்ப பேசுவீங்க, தை மாசத்துக்கு அப்புறம் கண்டிப்பா காதல் திருமணம், 2வது திருமணம் எல்லாமே கைகூடி வரும். கண்டிப்பா பிடிச்ச பெண்ணை மனம் முடிப்பீங்க. குழந்தை பாய்க்கிறதுக்கான விஷயங்கள் நிறைய இருக்கு. நிறைய அனுகூலமான ஒரு நல்ல நேரமா இருக்கு. எல்லா கிரகமும் 2ஆம் இடத்துல கேந்திர யோகத்துல இருக்கலாம். நீங்க நல்ல பலன் சொல்றீங்கன்னா உங்களுக்கு கெட்டது நான் சொல்ல முடியாது. ஏன்னா உடல் உபாதானம் இருக்காது. மருத்துவ செலவு தான் குறைஞ்சிரும் பார்த்து.
நிறைய நல்ல விஷயங்கள் உங்க அனுகூலமா வரும். தாய் தந்தைக்கு உடம்பு ஆரோக்கியத்துல ஒரு மருத்துவ செலவு இருந்தா இனிமே இருக்காது, நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பார். இப்ப நட்சத்திர பலம் பார்த்தீங்கன்னா வரக்கூடிய முதல் நட்சத்திரம். இதையும் தாண்டி நான் மெயினா சொல்றேன், விருச்சிக எல்லாருமே லாட்ரி வாங்க எடுத்துருங்க. ஏன்னா 5ஆம் வீட்டு அதிபதி உங்களை பாக்குறாரு. எல்லாம் தெரிஞ்சாலும் 5ஆம் அதிபதியான குருபகவான் உங்களை பார்க்கணும்னா வெளிநாட்டில் உள்ளவங்க கண்டிப்பா ஜாதகத்தை பார்த்து தசாபதியை பார்த்து உங்களை ராசியான என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு லாட்ரி எடுங்க. அதானே அதிலே பணத்தை போட்டு வரைய வேண்டாம். ஜாதகம் பாருங்க, வெற்றி உங்க பக்கம் நிச்சயம். பெண்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்துருவார். விளையாட்டுத்துறை சூப்பரா இருக்கும். ஐடிஐ ஃபீல்ட்லாம் செம்ம யோகத்தை கொடுப்பார். ரியல் எஸ்டேட் பிசினஸ் எல்லாமே நல்ல ஒரு மாற்றம் வரும். நட்சத்திரம் பலம் பார்த்தீங்கன்னா ஒரு முதல் வர நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா விசாரணத்தை இருப்பதவர் ரொம்ப அமைதியானவங்க. எல்லாமே அனுசரிச்சு போவாங்க. உங்கள்ட்ட பிடிச்சதே என்ன தெரியுமா? அந்த அனுசரிப்பு தான் உங்கள்ட்ட பிடிச்ச விஷயம். கொஞ்சம் பதஷ்ட குணம் இருக்கும், கொஞ்சம் உணர்ச்சி வசப்படுவாங்க. விசாகத்துல பிறந்தவங்களை கேட்டு பாருங்களே. ஆனா குடும்பத்துக்காக தன்னைத்தானே இழக்கக்கூடிய கேரக்டருங்க. குடும்பத்துக்காக எதையுமே இழப்பாங்க. இந்த விசாக நட்சத்திரம் மட்டும் அந்த குணம் அப்படியே இருக்கும். வெளிநாடு வெளியூர் பயணங்கள் மூலமா வருமானத்தை எல்லாமே உங்கள்கிட்ட அதிகமா இருக்கும். இதுக்கு முன்னாடி ரொம்ப கஷ்டத்தை பார்த்துட்டாங்க. ரொம்ப விருச்சராசி நமக்கு நிறைய ஜாதகம், அதாவது அந்த அனுசன அந்த மெயினா அந்த விசாக நட்சத்திரம் பிறந்தவங்க தான் நிறைய ஜாதகம் கொடுத்தாங்கன்னா வம்பு வழக்கு பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை, கடன் பிரச்சனை, எதிரி பிரச்சனை எல்லாமே பார்த்தாங்களே. கேட்டு பாருங்க, நிறைய விஷயம் இருந்துச்சுங்க. இப்ப கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா குறையினா உங்களுடைய ராசி அதிபதியான செவ்வாய் படம் குரு பகவான் பார்க்கறனால வெளிநாடு யோகம், வெளியூர் யோகம், படிப்புகளில் ஒரு மாற்றம், தொழிலில் ஒரு மாற்றம், உத்தியோகத்துல ஒரு உயர் பதவி, அரசாங்க வேலை, அரசு முன் அனுகூலம், ஒரு அரசியல்ல மிகப்பெரிய ஒரு வெற்றியை பார்க்கணும். எப்ப எல்லாமே தேடி வருது. கண்டிப்பா அதை எழுதி வச்சுது. ஜாதகத்துல அதுக்கான நேரம் இருக்கான்னு தசாபதியை கண்டிப்பா நீங்க பாத்துக்கணும். விசாக நட்சத்திரம் பிறந்தவங்க இப்ப நல்ல நேரம் தேடி வரும். அடுத்த அனுச நட்சத்திரத்துல பிறந்தவங்க எப்போதும் வேலை, தொழில், உத்தியோகம் இதை பத்தியே சிந்திப்பாங்க. குடும்பம், வேலை, உத்தியோகம் இதை பத்தி நிறைய சிந்தனை ஓடிக்கிட்டு இருக்கும். தன்னுடைய குடும்பத்துக்காக தன்னைத்தானே அர்ப்பணிக்கக்கூடிய கேரக்டர். இனிமே நல்ல விஷயம் தேடி வரும். இப்படி அனுசத்துல பிறந்தவங்க நல்ல ஒரு மாற்றம் வரும். படிப்பு, கல்வி, வேலை, தொழில், உத்தியோகம், வெளிநாடு வெளியூர் எல்லாமே தேடி வரும். நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா உண்டு. அனுசத்துல பிறந்தவங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு காலத்தை பார்க்க போறீங்க. தொழில் உத்தியோகம் நல்லா இருக்கும், படிப்புகள் நல்லா இருக்கும், வேலை நல்லா இருக்கும், வெளிநாடு யோகம் நல்லா இருக்கும். ஏன்னா ரொம்ப உங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்துட்டாரு. வேலை இல்லாம தடுமாற்றத்தை கொடுத்து, ஒரு குழப்பத்தை கொடுத்து, தொழில் உத்தியோகத்துல ஒரு மந்தமான தன்மையை கொடுத்து நிறைய கஷ்டத்தை கொடுத்துட்டாரு. ஏன்னா நமக்கு அதிக ஜாதகம் கொடுத்தது அனுச நட்சத்திரம். அதனால சொல்றேன். இப்ப நல்ல விஷயம் இருக்கு பாத்துக்கோங்க. ஒண்ணு இல்ல, சொந்த குடியுரிமை வாங்குறது, இந்த விசா பிரச்சனை, வேலை பிரச்சனை, உத்தியோக பிரச்சனை, தொழில் பிரச்சனை, வேலை மாற்றம், படிப்புகளில் ஒரு மாற்றம், அரசாங்க வேலை கிடைக்கக்கூடிய அமைப்புகள், திடீர் யோகங்கள், குழந்தை பாக்கியத்துக்கான ஒரு அனுகூலங்கள், இது எல்லாமே சூப்பரா இருக்கு பாத்துக்கோங்க. அனுசத்துல பிறந்தவங்க நல்ல ஒரு டைம் தேடி வரும். அடுத்து கேட்டை நட்சத்திரம் செம்ம கஷ்டங்க. ரொம்ப கஷ்டத்தை பார்த்துட்டு ரொம்ப கஷ்டமான ஒரு காலகட்டத்தில் நீங்க தள்ளப்பட்டீங்க. வருமானம், பொருளாதாரம், வம்பு வழக்கு, உடம்பு ரீதியா, மருத்துவ செலவு, விரைய செலவு நிறைய பார்த்தீங்க. ஓப்பனா சொல்ல போனா நிறைய ஒரு தடங்களான ஒரு விஷயத்த நிறைய சந்திச்சிங்க. ஏன்னா கேட்டேன்ஸ்ல பிறந்தவங்க நம்ம நிறைய ஜாதகம் கொடுத்தாங்க. இப்ப நிறைய நல்ல விஷயம் தேடி வருது. கேட்டேன்ஸ்ல பிறந்தவங்க வீடு வாங்குறது, இடம் வாங்குறது, வண்டி வாங்குறது, வாகனம் வாங்குறது, வெளிநாடு போறது, வெளியூர் போறது, படிப்புகளில் ஒரு மாற்றம் பார்க்கறது, தொழில ஒரு மாற்றம், எல்லாமே சூப்பரா இருக்கு பாத்துங்க. நல்ல டைம் தேடி வருது. அரசியல், அரசாங்கம் எல்லாமே சூப்பரா அமைச்சு கொடுப்பாரு.